நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தியில் கேள்வி பதில் வாக்கியங்கள், இங்கிலீஷில் WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, கேள்வி பதில் வாக்கியங்கள், குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கேள்வி கேட்குறதும் ஹிந்தியில் தான் இருக்க போது, பதிலும் ஹிந்தியில் தான் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அது எப்படி இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது. ஸோ இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? வக் கைசா ஹே. அது அப்படின்னா வக். எப்படி கைசா இருக்கிறது ஹே. அது எப்படி இருக்கிறது வக் கைசா ஹே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு பதில் என்ன வருது அப்படின்னா, அது லல்லா இருக்கிறது. அது அப்படின்னா வக், லல்லா அப்படின்னா அச்சா, இருக்கிறது அப்படின்னா ஹே. வக் அச்சா ஹே. நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த ப்ரொனவுன்சியேஷன் பாருங்களேன், வக் கைசா ஹே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குற மாதிரி கேட்கணும். பட் ஆன்சர் சொல்லும்போது வக் அச்சா ஹே அப்படின்னு அந்த ஆன்சர் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அது யார்? வக் கவுன் ஹே. அது அப்படின்னா வக், யாரு அப்படின்னா கவுன் ஹே. யாரு கவுன், வக் கவுன் ஹே. ஓகே, அதுக்கு பதில் அது என் ஃப்ரெண்டு. வக் மேரா தோஸ்த் ஹே. அது அப்படின்னா வக், என் அப்படின்னா மேரா, ஃப்ரெண்டு ஹிந்தியில் தோஸ்த், தோஸ்த் ஹே. வக் மேரா தோஸ்த் ஹே. அது யார்? வக் கவுன் ஹே. அது என் ஃப்ரெண்டு, வக் மேரா தோஸ்த் ஹே. ஓகே, தேர்ட் ஒன். இது யாருடைய பேனா? ஓகே, ஹிந்தியில் எப்படி கேட்கணும்? யக் கிஸ்கி கலம் ஹே. இது அப்படின்னா யக், யாருடைய, கிஸ்கி பேனா கலம், யக் கிஸ்கி கலம் ஹே. இது யாருடைய பேனா? யக் கிஸ்கி கலம் ஹே. ஓகே, அதுக்கு ஆன்சர் இது மாலா உடைய பேனா. யக் மாலா கி கலம் ஹே. மாலா உடைய, மாலா அப்படிங்கிறது ஃபீமேல். ஸோ ஃபீமேல் வரும்போது நம்ம கீ யூஸ் பண்ணணும். இதே வந்து மேலோட பேர் இருந்துச்சுன்னா நம்ம கா யூஸ் பண்ணணும். சப்போஸ் ரவி, இது ரவியுடைய பேனா அப்படின்னா யக் ரவி கா கலம் ஹே. ஸோ மாலா வந்து ஃபீமேல், அதனால் யக் மாலா கி கலம் ஹே. ஸோ அந்த கீக்கும் அந்த காக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஃபீமேல் அப்படின்னா கீ ப்ரனவுன்ஸ் பண்ணணும், மேல் அப்படின்னா கா ப்ரனவுன்ஸ் பண்ணணும், கா. ஓகேவா? இது ரவியுடைய பேனா அப்படின்னா யக் ரவி கா கலம் ஹே. இது மாலாவுடைய பெண், யக் மாலா கி கலம் ஹே. ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன். அது எவ்வளவு? வக் கித்னா கா ஹே. அது எவ்வளவு? வக் கித்னா கா ஹே. அதுனா வக், எவ்வளவு அப்படின்னா கித்னா கா, கித்னா கா ஹே. ஓகே, அது 500 ரூபாய். இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? வக் 500 ரூபாய் கா ஹே. வக் 500 ரூபாய் கா ஹே. அது 500 ரூபாய். ஸோ எப்படி சொல்லணும்? வக் 5, 5னா 5, 100னா 100, வக் 500 ரூபாய் கா ஹே. ஓகேவா? 500 அப்படின்னா 500. ஓகே, நம்பர்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இவன் யார்? ஒரு கேள்வி. யக் கவுன் ஹே. இவன் அப்படின்னா யக், யாரு, கவுன். யக் கவுன் ஹே நம்ம கேள்வி கேட்டாச்சு. அதுக்கு என்ன பதில் வரும்? இவன் என் தம்பி. யக் மேரா சோட்டா பாய் ஹே. இவன் அப்படின்னா யக், என் அப்படின்னா மேரா, மேரா, தம்பி சோட்டா பாயி. சப்போஸ் அண்ணன் அப்படின்னா படா பாயி, படா பாயி. பாயிங்கிறது பிரதர், காமனானது. பட் தம்பி அப்படின்னா சின்ன பையன், ஸோ சோட்டா பாயி. அண்ணன் அப்படின்னா மூத்தவங்க, ஸோ வந்து என்ன சொல்லணும்? படா பாயி. யக் மேரா சோட்டா பாயி ஹே. இவன் என் தம்பி, யக் மேரா சோட்டா பாயி ஹே. ஓகேவா? இவன் யார் அப்படின்னா யக் கவுன் ஹே. இவன் என் தம்பி, யக் மேரா சோட்டா பாயி ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
அவர் யார்? அவர் அவர் அப்படின்னா வக் கவுன் ஹே. அவர் யார்? யார்னா கவுனு. வக் கவுன் ஹே கேள்வி கேட்டாச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அவர் என் முதலாளி. அவர் என் முதலாளி. வக் மேரே மாலிக் ஹே. என் அப்படின்னா மேரே, முதலாளி அப்படின்னா மாலிக். அவர் என் முதலாளி. வக் மேரே மாலிக் ஹே. வக் மேரே மாலிக் ஹே. ஓகேவா? ஸோ அவர் யார் அப்படின்னா வக் கவுன் ஹே. அவர் என் முதலாளி. வக் மேரா மாலிக் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இவை என்ன? ஏ கியா ஹே. இவை என்ன அப்படின்னு கேட்போமா? ஏ கியா ஹே, என்னன்னா கியா. ஏ கியா ஹே கேள்வி கேட்டாச்சு. அதுக்கு என்ன பதில்? இவை பென்சில்கள். இவை ஏ பென்சில்கள். பென்சில் ஹே. இது என்ன அப்படின்னு கேட்போமா? இது பென்சில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இவை என்ன அப்படின்னா ஏ கியா ஹே, இவை பென்சில்கள். ஏ பென்சில் ஹே. ஸோ அந்த கேள்வி கேட்கும்போது ஏ கியா ஹே அப்படின்னு அந்த கொஷின் மார்க்கோடு கேட்கணும். அதே பதில் சொல்லும்போது ஏ பென்சில் ஹே அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி சொல்லணும். ஏ பென்சில் ஹே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அது என்ன? வக் கியா ஹே. அது அப்படின்னா வக். என்ன? கியா. வக் கியா ஹே. ஓகே, கேள்வி கேட்டாச்சு. இப்போ அதுக்கான பதில் என்னது? அது ஒரு மரம். அது வக் ஒரு, ஏக் மரம், பேடு. மரம்னா என்னது ஹிந்தியில்? பேடு. அது ஒரு மரம். வக் ஏக் பேடு ஹே. சப்போஸ் இந்த ஒரு இல்லாமல் அது மரம் அப்படின்னா வக் பேடு, வக் பேடு ஹே அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அது ஒரு மரம். ஸோ அந்த ஒரு அப்படிங்கிறதுனால நம்ம ஏக் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ அது ஒரு மரம். வக் ஏக் பேடு ஹே. அது ஒரு மரம். வக் ஏக் பேடு ஹே. ஓகே, அது என்ன? வக் கியா ஹே. அதுக்கு ஆன்சர் அது ஒரு மரம். வக் ஏக் பேடு ஹே. வக் ஏக் பேடு ஹே. ஓகே, டோட்டலி இன்றைக்கி நம்ம ஒரு 8 கேள்வி பதில் வாக்கியங்கள் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.